ஹலோ செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் ஒரு கதை தான் பார்க்க போகிறோம். 4th ஸ்டாண்டர்டுக்கு 3rd லெசன் ஒரு கதையாக சூப்பராக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அந்த கதை பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, 7 இறக்கை குருவியும் தெனாலிராமனும். நீங்கள் உடனே சொல்லலாம், உடனே நான் கிளாஸில் பாடம் எடுத்திருந்தா நீங்களே என்ன பண்ணுவீங்க தெரியுமா? மிஸ் அது எப்படி மிஸ் 7 இறக்கை இருக்கும், குருவிக்கு 2 இறக்கை தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே சத்தம் போடுவீங்க. உடனே நான் மேம் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, பொறுமையாக இருங்க, கதையை ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் கதைக்கு ஏன் இந்த மாதிரி தலைப்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லுவேன். இந்த லாக்டவுனில் என்ன பண்ணுறது, மேம் உங்கள் யாருமே எல்லாருடைய மேமுமே உங்களை எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் வேறு வழி இல்லை, நம்ம ஆன்லைனில் தான் நம்ம படித்தாகணும் இல்லையா செல்லக்குட்டீஸ்? வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். விஜயநகரம்ன்றது ஒரு நல்ல சூப்பரான ஒரு நாடு. அந்த நாட்டில் திருவிழா நடந்துட்டு இருந்துச்சான். அந்த திருவிழானாலே ரொம்ப கோலாகலமாக இருக்கும் இல்லையா? கோலாகலமாக இருக்கணும், எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நிறைய விருந்தாளிகள்லாம் வருவாங்க, பக்கத்து நாட்டிலேருந்து அரசர்கள்லாம் வருவாங்க. அந்த மாதிரி விஜயநகரமே ரொம்ப கோலாகலமாக கொண்டாட்டமாக இருந்துச்சான். அப்போ விழா நல்லா சூப்பராக நடந்து முடிஞ்ச உடனே எல்லாரும் கொஞ்சம் நல்லா பரபரப்பாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் இல்லையா, ரிலாக்ஸ் பண்ணுவோம் இல்லையா? ரிலாக்ஸ்னால் கொஞ்சம் அமைதியாக பொழுத கழிப்போம் இல்லையா? அந்த மாதிரி 2 அரசர்கள், அதாவது விஜயநகரத்தோட அரசரும் பக்கத்து நாட்டில இருந்து ஒரு அரசரும் வந்திருந்தார். அவர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா விஜயவர்தனர் பக்கத்து நாட்டு அரசர். விஜயநகரத்தோட அரசர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணதேவராயர். அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ணதேவராயர்கிட்ட விஜயவர்தனர் கேட்டார், இந்த மாதிரி உங்கள் அவை புலவர் தெனாலிராமன் இருக்காரே, அவர் ரொம்ப ரொம்ப புத்திசாலியாமே, அவர் என்ன வேலை கேட்டாலுமே உடனே செஞ்சு கொடுத்துருவாராம், உடனே பதில் சொல்லுவாராம், ரொம்ப ரொம்ப அவர் சூப்பரான ஆளாமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். ஆமாம், எங்கள் கிட்ட இருக்க தெனாலிராமன் ரொம்ப புத்திசாலி, அவரை பற்றி தான் எல்லாருக்குமே தெரியுமே, இதில் என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணதேவராயர் சொன்னாராம். உடனே விஜயவர்தனர் சொன்னாராம், அப்படியா, அப்போனா அவரை நாங்கள் சோதிச்சு பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்டாராம். எப்பவுமே நம்ம உடனே ஒருத்தர் திறமையாக இருக்காங்கன்னா அவங்கள ஒத்துக்க மாட்டோம் இல்லையா? அவங்க எப்படி திறமையாக இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம சோதிச்சு பார்ப்போம். சோதிக்கிறது நம்மளுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம திறமை இன்னும் அதிகமாக மெருகேறும், வெளிப்படும். அப்போ நம்ம சோதனை பொழுது நம்ம என்ன பண்ணணும், அதை எதிர்கொள்ளணும். அன்பாக, பாசமாக, தைரியத்தோட, சந்தோஷமாக எதிர்கொள்ளணும். இதே மாதிரி தான் எக்ஸாம் கூட. ஐயோ எக்ஸாம்லாம் வந்துருச்சு, நாங்கள் படிக்கவே இல்லையே மிஸ் அப்படிலான்ட்டு சொல்லக்கூடாது. அதற்கு முன்னாடியே நம்ம தயாராக இருந்தோம்னா எந்த சோதனை வந்தாலும், அறிவுபூர்வமான நிகழ்வுகள் நடந்தாலும் நம்ம பயப்படவே தேவையில்லை. ஓகேவா செல்லக்குட்டீஸ்? அதே மாதிரி தான் ஒரு சோதனை பண்ணி பார்க்கலாமான்னு கிருஷ்ணதேவராயரும் ஓகே சோதனை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டாராம். ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மறுநாள் என்ன ஆச்சா, அரசவை கூடிச்சு. இதோ பாருங்க, அரசவை கூடியிருக்கு. 2 நாட்டு அரசர்களும் உட்கார்ந்துருக்காங்க. தெனாலிராமன் வராரு. தெனாலிராமனை பார்த்த உடனே அந்த விஜயவர்தனர் என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், நீ அதை கண்டிப்பாக எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொன்னாருன்றதை மேம் நான் அப்படியே படித்து காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி தெனாலிராமன் வந்த உடனேக்கே அரசரை பார்த்து 2 பேரையும் பார்த்து கை கூப்பி வணங்கி நன்றி அதாவது வணக்கம் தெரிவித்தாராம். எப்பவுமே நம்ம பெரியவங்களை பார்த்தா என்ன செல்லக்குட்டீஸ் பண்ணணும், 2 கைகளையும் மடக்கி வணக்கம் சொல்லணும். இப்போ கொரோனா வந்ததால் எல்லாருமே முன்னாடிலாம் கொஞ்சம் நடுங்காலத்துலலாம் ஸ்டைலாக ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கை குலுக்குவாங்க. ஆனால் நம்ம தமிழர் பண்பாடு என்னது, 2 கைகளையும் கூப்பி வணக்கம் சொல்கிறது தான் தமிழர் பண்பாடு. அதை இன்னைக்கு உலகம் பூரா கடைபிடிச்சிட்டு வருது. ஓகேவா செல்லக்குட்டீஸ்? நீங்களும் என்ன பண்ணணும், யாராச்சும் பெரியவங்களை பார்த்தா உடனே 2 கைகளையும் கூப்பி வணக்கம் அப்படின்னு சொல்லணும். அதுதான் படிக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். ஓகேவாம்மா? ஓகே. அப்போ உடனே அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, தெனாலிராமா, எனக்கு காலையில் தங்க மஞ்சள் நிறத்திலும், மஞ்சளே அழகாக இருக்கும், அதுவும் தங்க கலரில் ஜொலிக்கணும். தங்கம் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பலன்னு இருக்கணும். தங்க மஞ்சள் நிறத்திலும், நடுப்பகல்னா மத்தியான நேரத்தில் சிவப்பு நிறத்திலும், இரவில் 7 வர்ணங்களிலும் உருமாறும் அற்புத குருவி ஒன்றை கொண்டு தர வேண்டும். மேலும் அது சில சமயம் 3 கால்களாலும், அது அந்த கிளியை கொண்டு வரணுமா, அந்த
குருவி வந்து குருவியை கொண்டு வரணுமா. அந்த குருவி வந்து எப்படி இருக்கணுமா, சில சமயத்தில் 3 கால்களாலும் சில சமயம் 2 கால்களாலும் நடக்க வேண்டும். பிறகு 7 இறக்கைகளை கொண்டு வானில் பறக்க வேண்டும் என்றார். உடனே வந்து எல்லாருமே வந்து இப்படி சொன்ன உடனே எல்லாருமே வந்து ஆச்சரியமாக போச்சான். என்னடா அது, குருவினாலே குட்டியாக தான் இருக்கும், அதுவும் கலர் கலராக பஞ்சவர்ண கிளியெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. பஞ்சவர்ண கிளி பார்த்துருப்போம், நிறைய கலர் கலராக இருக்கும். நம்ம வந்து ஜூக்கெலாம் போனால் அங்கேயும் வந்து நிறைய வண்ணங்களில் வந்து குருவிகள்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் இவர் எப்படி கேட்குறாரு, காலையில் வந்து தங்க நிறத்தில் மாறணுமா, மத்தியானம் வந்து சிகப்பு நிறத்தில் மாறணுமா, இரவில் வந்து 7 வர்ணத்துலையும் ஜொலிக்கணுமா. அப்படியே இது எங்கேயாச்சும் நடக்குமா. அது மட்டும் இல்லாமல் சில சமயத்தில் 3 காலால் நடக்கணுமா. குருவிக்கெலாம் வந்து 2 கால் தான் இருக்கும். ஆனால் சில சமயத்தில் இவர் என்ன சொல்கிறாரு, 3 கால்களால் நடக்கணும், திருப்பி 2 காலாலையும் நடக்கணும். அதுக்கப்புறம் 2 இறக்கை தானே இருக்கும் குருவிக்கெலாம். ஆனால் இவர் 7 இறக்கைகளை வச்சு அந்த குருவி வந்து பறக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஆச்சரியமாக போச்சான். ஐயோ, தெனாலிராமனுக்கு ஏன் இப்படி ஒரு சோதனையை இவர் கொடுத்துட்டாரே, இவன் எவ்வளோ நல்ல பேர் வந்து வாங்கி வச்சுருக்கான், ரொம்ப புத்திசாலின்னு சொல்லிட்டு இவர் கேள்விக்கிட்ட கேள்வியால் வந்து இப்போ இவனோட அறிவுக்கே வந்து ரொம்ப சங்கடமாக போயிடும் போல இருக்கே, அசிங்கமாக போயிடும் போல இருக்கே, தோற்று போயிடுவார் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயந்தாங்களாம். தெனாலிராமனும் கொஞ்சம் பயந்துட்டாராம் உள்ளுக்குள்ளே. ஆனால் வெளியே அவர் காமிச்சிக்கவே இல்லை. அதனால தான் செல்லக்குட்டீஸ், எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்படவே கூடாது. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், யோசித்து பார்க்கலாம், அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கொஞ்ச நேரம் தள்ளி போடணும். அந்த விஷயத்த தள்ளி போட்டு அமைதியாக யோசிச்சோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஐடியா கிடைக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலான்ற ஒரு மன உறுதி வந்து நம்மளுக்கு வேணும். அதுதான் இந்த பாடத்து மூலிமா அவங்க நம்மளுக்கு சொல்ல வராங்க. ஓகேவாம்மா. இப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, தெனாலிராமன் உள்ளுக்குள்ளே பதட்டம் இருந்தாலும் உடனே அரசர்களை பார்த்து சொல்கிறாரு, அரசே நீங்கள் வந்து எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து அந்த குருவியை பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாராம். மறுநாள் வந்து அரசவையும் கூடிட்ட உடனே இங்கே பாருங்கள் தெனாலிராமன் எப்படி இருக்கார் பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார், ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு. இங்கே பாருங்கள் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு, ரொம்ப அழுக்காக இருக்குது. கையில் வேற ஒரு காலி கூண்டு வேற வச்சுருக்காரு. அவரை பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமாக ஆயிடுச்சு. ஐயோ, என்னது இது, தெனாலிராமன் வந்து இப்படி வந்து நிற்கிறாரே, ரொம்ப அழுக்காக கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட கையில் காலி கூண்டோட நிற்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் சங்கடமாக தான் போச்சான். உடனே தெனாலிராமன் சொன்னாரா, அரசே இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு அதிசயமான கதை வந்து நடந்துருச்சு. விஜயவர்தனர் கூறியது போல கையில் வந்து எனக்கு ஒரு குருவி கிடச்சிது. அது வந்து காலையில் தங்க நிறத்தில் இருந்துச்சு, மதியானம் சிகப்பு நிறத்தில் இருந்துச்சு, நைட்டில் வந்து சூப்பராக அப்படியே வந்து ஜொலிச்சுது, எல்லா கலர்லேயும் ஜொலிச்சுது, எல்லா நிறத்துலேயும் ஜொலிச்சுது. ஆனால் வந்து 7 இறக்கையோடையும் அது வந்து பறந்துச்சு. ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் அதை வந்து பிடிச்சி கூண்டில் போட்டுட்டேன். ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதோடைய மாயமான 7 இறக்கைகள் இருந்துச்சு இல்லையா, அந்த இறக்கைகளை வச்சுட்டு கூண்டுலேருந்து எப்படியோ தப்பிச்சு போயிடுச்சு. நான் அதை திறத்துக்கிட்டே வந்து காட்டுக்குள்ளே போனேன். இந்த மாதிரி முள் செடி எல்லாத்துலேயும் அப்படியே புரண்டு அது எப்படியாச்சும் பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் வந்து அந்த பறவை கடைசியாக என்கிட்ட சொல்லிச்சு, இங்கே பாரு தெனாலிராமா, நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு என்னை பிடிக்கிறதுக்கு வந்திருக்க, ராஜா சொல்லி தான் நீ வந்து என்னை பிடிக்க வந்த, அவர்கிட்ட போய் சொல்லு, என்ன பிடிக்கணும்னா அந்த நேரம் வந்து நடுப்பகலாகவும் இருக்கக்கூடாது, சாயங்காலமாகவும் இருக்கக்கூடாது, காலையிலையாகவும் இருக்கக்கூடாது, வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது, இருளாகவும் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நானே எனது 7 இறக்கைகளால் பறந்து திரும்ப வந்து விடுவேன் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டதும் கிருஷ்ணதேவராயருக்கும் மன்னர் விஜயவர்தனருக்கும் தலை வந்து சுத்திடுச்சான். அடடா, என்னடா இது, அப்படி ஒரு பொழுது இருக்கா என்ன, காலை பொழுதாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான், நடுப்பகலாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு, மாலை பொழுதாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு, இது என்னடா இது ரொம்ப கொடுமையாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் புரிஞ்சுதான், அடடா நம்ம வந்து ஒரு பொய்யான தகவலை சொன்னோம், அதே அறிவு கூர்மையால் வச்சு தெனாலிராமனும் ஒரு அழகான கதையை சொல்லியிருக்காரு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட அறிவு திறமையை பாராட்டி நிறைய பரிசுகள்லாம் கொடுத்து தெனாலிராமனை அனுப்பிச்சி வச்சாங்களாம். ஓகேவா செல்லக்குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதற்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம்.